रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धना भूतं सरस्तमदाह्वय श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकण्डि वाळि कुरयलूर् வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேன் நெஞ்சுக்கிருள் கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல வமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீ இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தான் அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 5 உலா நெடுந்தாண்டகம் 7 கூற்றிருக்கை 1 சிறிய மடற்பாட்டு 38 2 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியாய் இறங்கு நீயே பொன்புரையும் வேர்குலசேகரனே மாசி புனர் பூசத்து எழில் வஞ்சி களத்தில் தோன்றி அன்புடனே நம்பெருமான் செம்பர் கோயில் இன்பமிகு பெரும் குழுவும் காணும் அன்மேல் இருளெறிய என் எடுத்த இசையில் சொன்ன நன்பொருள் சேர் திருமொழி 105 பாட்டும் நன்றாக எனக் கருள் செய் நல்கினியே. குலசேகர நட்சத்திரமானபடினால ஆழ்வாருடைய பாசுரம், அதுக்கப்புறம் நம்முடைய திருநெடுந்தாண்டகம் அதுல 22வது பாசுரம் பார்க்கணும். மைவண்ண நறுங்குஞ்சி பாசுரம் நம்ம ஆச்சரியமாக அனுபவித்தோம். ஒரு மறக்க முடியாத அனுபவமாக அந்த பாசுரத்திலே ஆழ்வார் அனுகிரகம் பண்ணியிருக்க. காஞ்சிபுரத்துல வைசாகோத்சவம் அப்படின்னு பிரம்மோற்சவம் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். துவஜாரோகணத்திலேருந்து அவரோகண பரியந்தம் வேத பாராயணம், திவ்ய பிரபந்த பாராயணம் எல்லாம் உண்டு. 3ஆம் நாள் கார்த்தால கருட சேவை. 3வது உற்சவத்தினைக்கு காலங்காத்தால கருட சேவை. அங்க காத்தால 2 மணிக்கு விமானம் 2 மணிக்கு பெருமாள் கருட வாகனத்துல எழுந்தாருன்னா திரும்பி ஏழ்றதுக்கு 1 மணி 2 மணி ஆயிடும் மத்தியானம். அத்தனை நாளி அதிலே ஏழ்ருப்பார். பல இடங்களுக்கெல்லாம் ஏழுவார். அது முடிஞ்ச உடனே ஒரு சாத்துமுறை பண்ணுவார்கள். உற்சவமே இன்னும் முடியலையே, அதுக்குள்ள எதுக்கு சாத்துமுறைன்னு ஒரு கேள்வி வரும். கருட சேவை முடிஞ்ச உடனே, வேத பாராயணம் முடிஞ்ச உடனே ஒரு சாத்துமுறை ஒன்று நடக்குங்க. அதுல சதுர்வேதமும் அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யம் முதலானதும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக இதிகாச புராணங்கள் ராமாயணம் உட்பட எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் சாத்துமுறை ஒன்று நடக்கும். உற்சவம் ஆரம்பிச்சா உற்சவம் முடிஞ்ச அப்புறம் தான் சாத்துமுறை பண்ற வழக்கம், நடுவுல பண்ண மாட்டா. ஆனால் இப்பயே நடுவுல சாத்துமுறை அப்படின்னா அப்ப அங்க பெரியவர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள், கருட சேவைங்கிறது தனி உற்சவம். அது பிரம்மோற்சவத்துக்கு அங்கமாக வந்தா கூட அது ஒரு தனிப்பட்ட ஒரு உற்சவம். அது அதனால அதையே ஒரு தனி உற்சவமாக பாவித்து அதுக்கு ஒரு சாத்துமுறை. அதுக்கப்புறம் மொத்த உற்சவம் முடியும் போது கடைசியில 10ஆம் நாள் அன்னைக்கு சாத்துமுறை உண்டு. 10ஆம் நாள் அன்னைக்கு ஒரு சாத்துமுறை உண்டு அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரம் இருந்தா கூட 20 பாசுரம் முடிஞ்ச அப்புறம் 21வது பாசுரம் மைவண்ண நறுங்குஞ்சி பாசுரம் முடிஞ்ச உடனே ஒரு சாத்துமுறை பண்ணி முடிஞ்ச மாதிரி இருக்கு. அத்தனை விஷயங்கள், அத்தனை அனுபவங்கள் இதுல. அப்பா ஒரு அழகான அனுபவம். எப்படி ஆனால் ஒரு கிரந்தம் முடிச்சதுன்னா ஆஹா நல்ல ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சது, நல்ல பாக்கியம் கிடைச்சது
அப்படின்னு ஒரு கிருதகிருத்தியத்துவம் தோணும், பாக்கியம்னு தோணும், சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரியாக இந்த மைவண்ணம் பாசுரம் முடிஞ்ச உடனேயே ஒரு சந்தோஷம், நம்ம அனுபவிக்க வேண்டிய பாசுரம், அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் அப்படிலாம் தோணித்து. அதனால அந்த பாசுரம் முடிந்தது. 5 நாள் அந்த பாசுரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் இப்போ நடுவில் விசிராமம் வேற ஆயிடுத்து. இப்ப அடுத்த பாசுரம் 22வது பாசுரம் பார்க்கணும். நைவளம் ஒன்றாராயா நம்மை நோக்கா நானினார் போல் இறையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என் மனமும் கண்ணுமோடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகரக் குழை 2 4 தோளும் எவ்வளவுண்டு எம்பெருமான் கோயில் என்றேற்கு இது ஒன்றோ எழிலாளி என்றார் தாமே. போன பாசுரத்திலே மைவண்ண பாசுரத்திலே எம்பெருமான் எனக்காக வந்தான்னு நாயிகா, பரகால நாயிகையானவர் அனுபவிக்கிறார். தன்னுடைய தோழி கிட்ட சொல்ற, எம்பெருமானை நீ முதலிலே சந்தித்தது எப்படி, அந்த சந்தித்த வைபவத்தை சொல்ல வேணும் என்றால் அதை காட்டிலும் இனிய வைபவம் எதுவும் இருக்க முடியாது என்பதாலே எம்பெருமான் மைவண்ண நறுங்குஞ்சி குழல்பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றான்னு அழகா சொன்னார். 2 பேராக வந்து என் முன்னாடி வந்து நின்றார். அப்போது கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் இதெல்லாம் பார்த்தாலும் அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமேன். அவர் எப்படி வந்திருக்க, அதை பார்த்தும் நான் தேவர் அப்படின்னு நினைச்சிருந்து ஒரு விதமான பயம் என் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னார். அவர் சௌலபிய பரிபூர்ணரா வந்தாலும் பரத்துவம் சௌலபியம் 2ம் சேர்ந்து 20ஆய் தான் வந்தார், இருவராய் வந்தார். ஆனாலும் அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு. ஒரு சமயம் பார்த்தான்னா அவர் வந்து பிரேமம் அப்படிங்கிறது தெரியும்படியாகவும், இன்னொரு சமயம் சேஷித்துவங்கிறது தெரியும்படியாகவும் 2 தான் வந்தார். ஆனாலும் அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமேன்னு இப்படியெல்லாம் அர்த்தம் பார்த்தோம். அப்போது தோழி கேட்கிறார், சரி நீ பயந்தாயே, அதுக்கப்புறம் என்ன ஆயிற்று? ஏனென்றால் நீ இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் நீ பயந்து திரும்பி விடவில்லை. சரி, இந்த நாயகன் வந்து நாம் பயப்படும்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாயகியானவள் திரும்பி வந்து விட்டாள் அப்படின்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நாயகிக்கு இத்தனை கஷ்டமே வந்திருக்காது. அவனை எம்பெருமானை நினைத்து நினைத்து நெஞ்சுருகி கண்பணி சோர நிற்கின்றாளே. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த நாயகனோடு அவர் சந்தோஷமாக பழகி இருக்கிறாள் அப்படின்னு தெரியுது. இல்லாட்டா சரி அவரை நான் தேவன் சொல்லிட்டு விட்டுட்டேன், அவரும் விட்டுட்டார், நானும் விட்டாச்சு அப்படின்னு இருந்தாவா அது வெறும் தகவல். ஆனா அப்படி இல்லை, உள்ளம் உருகி நிற்கிறாள் இல்லையா அந்த நாயகி. அப்படியானால் மேற்கொண்டு என்ன நடந்தது? மேற்கொண்டு நாயகன் உன்னை எப்படி ஏற்றுக்கொண்டான், நீ நாயகனோடு எந்த விதமாக பழகினாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பழகவே தானே இப்போது இந்த கஷ்டம் வந்திருக்கு. அதனால மேற்கொண்டு என்ன அப்படின்னு தோழியானவள் கேட்க, அப்போ இந்த நாயகி, பரகால நாயகி பதில் சொல்லுகிறார் இந்த பாசுரத்துல. நைவளம் ஒன்றாராயா நம்மை நோக்கா. தோழி, நைவளம் என்கிற ஒரு பாட்டு, அதை பாடுபவராக ஆரம்பித்தார் அவர். பெருமே பார்த்து கொண்டிருந்தால் போதாது, இந்த நாயகிக்காக ஒரு பாட்டு பாடலாம் என்பதாக எம்பெருமான் நாயகன் நைவளம் அப்படின்னு ஒரு பாட்டை பாடினார். நம்மை நோக்கா, என்னை பார்த்து பாடினான். பாட்டை பாடிக்கொண்டே என்னை பார்க்கிறான், என்னை பார்த்து கொண்டே பாட்டை பாடுகிறான். அப்ப 2க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்னுடைய பாவம் என்ன அப்படின்னு பார்க்கிறான், தன்னுடைய பாவத்தை காண்பிக்கிறான். பாட்டிலே மட்டும் இல்லாமல் தன்னுடைய நோக்கத்திலேயும் காண்பிக்கிறான். நான் இனார் போல் இறையே, அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் வெட்கப்பட்டவன் போல இருக்கான். இறையே கொஞ்சம் நாணம் வந்தவன் போல, சிறிது வெட்கப்பட்டவர் போல அவரும் நிற்கிறார். ஒரு தைரியத்தோடு கூட, ஒரு பலத்தோடு கூட செய்கிறவராக இல்லை, கொஞ்சம் வெட்கத்தோடு கூட என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நானினார் போல் இறையே நயங்கள் பின்னும் செய்வளவில், இன்னமும் கூட
பல நயங்கள் எல்லாம் செய்கிறான். இந்த பாட்டிலேயே என்னுடைய பெயரை வைத்து பாடுதல், இந்த பாட்டிலேயே தன்னுடைய அனுராகத்தை வெளிப்படுத்தல், இப்படி பலவிதமான நயங்கள். மெதுவாக என்னை பார்த்து கொண்டே பேசுதல், மெதுவாக தன்னுடைய கையை விரித்து என்னுடைய கையுடன் சேர்த்து கொள்ள நினைத்தல், இப்படியாக பல நயங்கள் எல்லாம் அவன் செய்தான். செய்தபோது நயங்கள் செய்வளவில் நயங்கள் பின்னும் செய்வளவில் என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடிக்கு அணைய இப்பால். உடனே நாயகியே, உடனே தோழியை பார்த்து சொல்ல, தோழியே, என்னுடைய மனசும் என்னுடைய கண்ணும் என்னை விட்டு ஓடிவிட்டன, நேர அவனுடைய திருவடி கீழே போய் விழுந்து விட்டன. என் கட்டுக்கு அடங்காமல் என் மனசானது அவனுடன் இணைந்து விட்டது. என் கட்டுக்கு அடங்காமல் என்னுடைய கண்ணானது அவனுடைய திருவடி கீழே வந்து சேர்ந்து விட்டது. திருவடி கீழ் அணைந்து போக இப்பால் அவனிடம் சேர்ந்து விட்டது. அப்போ உன்னிடம் வேற என்னதான் இருந்தது அப்படின்னா, ஒண்ணும் இல்லை தோழி. என் மனமும் இல்லை, என் கண்ணும் இல்லை, என் புலன்களும் இல்லை. கைவளையும் மேகலையும் காணேன். என்னுடைய கைவளை என்னிடம் இருக்கிறதா? என்னுடைய மேகலை அப்படின்னா இடுப்பிலே இருக்கக்கூடிய வஸ்திரம், ஆடை, அதுவும் என்னிடம் இருக்கிறதா என்பதெல்லாம் கூட எனக்கு மறந்து விட்டது. நான் எப்படி இருக்கிறேன்கிறதே எனக்கு தெரியலை. பின்ன என்ன தெரிந்தது? கண்டேன் கனமகர குழை இரண்டும் 4 தோளும். எம்பெருமானுடைய திருக்காதிலே இருக்கக்கூடிய 2 குழைகள், அதுவும் 4 தோளும். இது மட்டும்தான் கண்ணுக்கு நேரே தெரிகிறது. அதாவது நான் என்னையே மறந்தேன், நான் எப்படி இருக்கிறேன் என்பதெல்லாம் மறந்துவிட்டது. அவன் பின்னும் நயங்கள் பின்னும் செய்வளவில் அப்படின்னு என்னுடைய நிலைமையை பார்த்து அவன் தானாக வந்து என்னை அணைத்து கொள்ள ஆரம்பிக்க, அவனுடைய கை அணைப்பிலே நான் உள்ளே அடங்க, நான் எங்கே இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதெல்லாம் மறந்து போக, நான் சேர்ந்து இருந்த இடம் அப்படி கண்ணை திறந்து பார்த்தால் அவனுடைய கனமகர குழை 2ம் 4 தோளும் மட்டும்தான் தெரியுது. உலகத்திலேயே வேற எதுவுமே தெரியாது. உலகம் மொத்தமும் மறந்து போய் அது மட்டும் தெரியும்படியாக நான் இருந்தேன். கைவளையும் மேகலையும் காணேன், கண்டேன் கனமகர குழை 2ம் 4 தோளும். அப்படிப்பட்ட நிலை வந்தப்புறம் எவ்வளவுண்டு எம்பெருமான் கோயில் என்றேற்கு, மெதுவாக அவனிடம், எம்பெருமான் கோயில் எவ்வளவு தூரம் உண்டு, உங்களுடைய இடம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று கேட்டேன். இதுவன்றோ எழிலாளி என்றார் தாமே. இதே ஊரு தானே, எவ்வளவு தூரம் எல்லாம் எங்கேயோ ரொம்ப தூரம் இல்லை, இதே எழிலாளி தான். வயலாளி, எழிலாளி, திருவாலி அப்படிங்கிறது. அவன் சொல்றான், நாயகியே இதே ஊர் தான், இந்த ஆலி நகரமே தான், நீ இருப்பதாலே அழகாக இருக்கிறதே, எழிலாளியாக இருக்கிறதே, அந்த ஆலி நகரம்தான் என்னுடைய ஊரும் என்பதாக அவர் தாமே சொன்னார் அப்படின்னு எம்பெருமானுடன் தான் அடுத்தபடியாக அவனுடன் பேசுவதில்லை, அவனுடன் கை கோர்த்து இருந்த நிலை, கை அணைத்து இருந்த நிலை, அதையெல்லாம் சொல்லுகிறார் இந்த பாட்டில். நைவளம் ஒன்றாராயா நம்மை நோக்கா நானினார் போலிறையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என் மனமும் கண்டுமோடி எம்பெருமான் திருவடிக்கு இணைய அப்பால். கைவளையும் மேகலையும் காணேன், கண்டேன் கனமகர குழை 2ம் 4 தோளும். எவ்வளவுண்டு எம்பெருமான் கோயில் என்றேற்கு, இது ஒன்றோ எழிலாளி என்றார் தாமே. இப்போது கொஞ்சம் விரிவாக அர்த்தம் பார்க்கலாம். அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே என்கிற ரீதியிலே இந்த நாயகியானவர் போன பாசுரத்திலே எம்பெருமானிடம் கலந்து பேசுவதற்கோ, அவனுக்கு சில சாடைகள் காட்டுவதற்கோ, அவனுக்கு தன் மனோபாவத்தை சொல்லுவதற்கோ ஒரு நிலையிலே நாயகி இல்லை. அவன் தேவனாயிற்றே அப்படி எல்லாம் நினைச்சு நாயகியானவள் பேசாமல் அப்படியே நின்றாள். அந்த இடத்தை விட்டு போகவும் இல்லை, அப்படியே நிற்கிறாள். அதை பார்த்து எம்பெருமான் என்ன பண்ணணும்னா, அவனும் ஒண்ணு அந்த இடத்தை விட்டு போயிடணும். ஆனால் அவன் இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு சொன்ன ரீதியிலே அவனே முன்னாடி நிற்கிறான். அவன் போவதாக இல்லை, போவதற்கு வந்தவன் இல்லை, நிற்பதற்கு வந்தவன் போல இருக்கிறது. இந்த இடத்திலே என் முன்னாடியே எத்தனை நாழி ஆனாலும் என் முன்னாடியே நிற்க வேணும்
என்பதாக நிற்பதற்காக வந்தவன், போவதற்காக வந்தவன் இல்லை. அதனால் அப்படியே வந்து நிற்கிறான். எப்படிப்பட்ட எம்பெருமான்! நான் யோசிச்சு பார்த்தேன், அவன் எப்படிப்பட்டவன்! நிரபேட்சனான எம்பெருமான். அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. எதுவுமே தேவையில்லாதவன் என் முன்னாடி ஏன் வந்து நிற்கிறான் அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சேன் நான். எனக்கு அவனுடைய தேவை இருக்கிறது, என் மனசு அவனை பார்க்க துடிக்கிறது. ஆனால் அவன்தான் நிரபேட்சனாயிற்றே, எந்த தேவையும் இல்லாதவன் ஆயிற்று. அவன் ஏன் என் முன்னாடி வந்து நிற்கிறான்? அவனே உபாயமாகவும் உபயமாகவும் இருக்கிறானே. அதாவது அவனை நான் அடைய வேண்டும் நினைக்கிறேன், அடைவதற்கு உபாயமா அவனே என் முன்னாடி வந்து நிற்கிறான். என்னை விட்டு போகவும் போகாமல் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறான். ஓ, அப்போ என்னுடைய பாவம் போல அவனுடைய பாவம் இருக்கிறது போல இருக்கு அப்படின்னு நான் ஆராய்ந்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்திலே எம்பெருமான் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த நாயகியிடம் நாம் ஆச்சரியமாக ஒப்பனை எல்லாம் பண்ணி கொண்டு வந்து இப்படி சௌந்தரியத்தை காண்பித்தோம். ஆனால் அதுக்கு பயன் இல்லை. ஏன்னா நாயகி அப்படியே நிற்கிறார். மைவண்ண நறுங்கொஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆட, இப்படியெல்லாம் ஆபரணங்கள்லாம் சேர்த்து கொண்டு வந்தோம். கைவண்ணன் தாமரை என்கிற ரீதியிலே வந்திருக்கிறோம். நேர இவர் முன்னாடி வந்து நின்றிருக்கிறோம். ஆனால் இத்தனையும் பண்ணியும் இவள் பேசவில்லை, இவள் பார்க்கவில்லை, இவள் தன்னுடைய மனோபாவத்தை காண்பிக்கவில்லை அப்படின்னா உடனே தாம் அந்த இடத்தை விட்டு போகலாமான்னு நினைக்கிறான் சொல்றது கூட தப்பு. ஏன்னா அந்த எண்ணமே வரலையாம் அவனுக்கு. ஏன்னு கேட்டா, எதற்காக என்னுடைய இந்த சௌந்தரியங்கள்லாம் இருக்கு, எதற்காக என்னுடைய ஆபரணங்களும் திரு ஆயுதங்களும் இந்த சௌந்தரியமும் எல்லாம் பக்தர்களுக்காக தானே, பாகவதர்கள் அனுபவிக்கணும் என்பதற்காக தானே. இப்ப நாயிகா பாவத்துல சொல்லணும்னா அந்த நாயகனுடைய மொத்த சௌந்தரியமும் எல்லாம் நாயிகைக்காகத்தானே. இது இல்லாமல் இத்தனையும் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைத்தானா. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்தை விட்டு போக முடியாது, இவளை விட்டு பிரிந்து இருக்க முடியாது, இவளுக்காக தான் மொத்தமுமே எல்லாமே அப்படின்னு முடிவு பண்ணான். சரி, அப்படியான ஒரு காரியம் செய்யலாம். எம்பெருமான் தான் சர்வ சக்தன் ஆயிற்றே. அதனால தன்னுடைய சக்தியை கொண்டு இவளை ஏற்றிக்கொண்டு குதிரை மேலே ஏற்றிக்கொண்டு போய்விடலாம். குதிரையில வந்திருக்கானவன் எம்பெருமான். அப்ப பலாத்காரமாக இந்த நாயகியை குதிரையிலே ஏற்றி வைத்துக் கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு போகலாமா அப்படின்னா, சீச்சி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இது சக்தி கொண்டு நாம சாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை, பிரேமம் கொண்டு சாதிக்க வேண்டிய விஷயம், பாவம் கொண்டு சாதிக்க வேண்டிய விஷயம். சக்தியினாலே சாதித்தால் இதில் ஒன்றும் ரசம் எதுவும் இல்லை. எம்பெருமானுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் அவளை ஆசைப்படும் போது அவளும் என்னை ஆசைப்பட வேண்டும், அவள் வந்து விழ வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் போய் விட தயாரா இருக்கிறேன், ஆனால் அவள் வந்து விழ வேணும். ஏன் அப்படி நினைக்கிறான் அப்படின்னு கேட்டா, ஒரு சேஷியானபடினாலே அப்படி நினைக்கிறாங்க. சேஷியானவன் என்ன பண்ணுவான் கேட்டா, சேஷமான வஸ்து எனக்கு வேணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவான். சேஷமானவர்கள் யாரா இருந்தாலும் சரி. எப்படி ஆனால் தாய்க்கும் குழந்தைக்கும் போல, குழந்தைக்கு அம்மா தான் முக்கியம், அம்மாவுக்கு குழந்தை தான் முக்கியம் இல்லையா, மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். அப்ப அந்த மாதிரியா எம்பெருமான் சேஷியாக இருக்கிறபடினாலே நான் இவளை ஆசைப்படுகிற மாதிரி இவள் என்னை ஆசைப்பட்டு இருந்தால் தானே ரசமாக இருக்கும். அதனாலே இந்த இடத்துல என்னுடைய அழகும் உபயோகப்படவில்லை, என்னுடைய பாவமும் உபயோகப்படவில்லை, என்னுடைய சக்தியும் இந்த இடத்துல செலுத்துவது சரியாக இருக்காது. அப்போது இவளை மேலும் வசீகாரம் பண்ண வேண்டும் என்றால், இவள் மனதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்னு யோசித்தா, அதற்கு ஒரே வழி சங்கீதம்தான், பாடல் தான். பாடல்னாலே இவருடைய மனசை நாம் மாற்றலாம் அப்படின்னு நினைத்தான். எப்படி ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணன் வேணுகானத்தினாலே ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய மனசையும் மாற்றினான். அவரவர்கள் எத்தனையோ காரியத்துல இருந்தா கூட, அந்நிய பரர்களாக வேற வேற காரியத்துல வேற வேற சிந்தையில இருந்தா கூட, ஆனால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கண்ணனுடைய வேணுகானம் என்றால் ஓடி ஓடி வருவார்கள் என்னும்படியாக ஒரு மதுரமான வேணுகானம் செய்தான் இல்லையா. தோகைவாமையினார்கள் நின்னருள் சூடுவார் செவியோ செய் வைத்தத ஆகல் போக விட்டு குழலூது போயிருந்தேன் வரும். இதுல முன்னாடி வருவார்கள், கண்ணா நீ போ, நீ அங்க போய் குழலூது,
உன்னுடைய குழலோசைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவரிடம் போய் குழல் ஊதினால் அவர்கள் எல்லாம் ஓடி வருவார்கள் நீ இருக்கக்கூடிய இடத்திலே என்று இந்த நாயிக்கையானவள் அந்த இடத்துல பராங்குஷ நாயகி கொஞ்சம் பிரணய கோபத்திலே சொல்லுகிறார் இந்த வார்த்தை. அந்த மாதிரியாக எங்கே எம்பெருமான் பலவிதமான சிந்தையை சிந்திக்கிறான். ஜீவாத்மா தான் நிறைய சிந்திக்கணும் எம்பெருமானை அடைவதற்கு என்ன வழின்னு. ஆனால் பரமாத்மா சிந்திக்கிறான் இவளை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு. அதனாலே மெதுவாக என்ன பண்ணான், நைவள எப்படியானா வேணுகோபாலன் தன்னுடைய வேணு கானத்தினாலேயே மொத்த பேரையும் வசீகரித்தான் என்பதாக நாம் பார்க்கிறோமோ. அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், மான்கணங்கள், அது மட்டும் இல்லாமல் பசுமாடுகள் எல்லாமே நல்ல மத்தியான வேளையில ஆச்சரியமாக வெயிலா இருந்தா கூட ஒரு மரத்தடி நிழல்ல இருந்து கொஞ்சம் கையில யமுனா நதி ஜலத்தை எடுத்து முகத்தெல்லாம் அலம்பி கொண்டு வாயில சின்ன கற்பூரத்தை வைத்து கொண்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு அப்ப கண்ணன் நினைக்கிறானா, ஐயோ நம்மை போலதானே இந்த மாடுகள்லாம் இருக்கும், இந்த வெயில இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு நினைத்தானா. இந்த மாடுகளுக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்கணும். நம்ம இப்ப மரத்தடியில் அழகா உட்காந்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியாக இந்த மாடுகளுக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணன் குழலோசை வைத்து அவன் பாட உடனே பசுமாடு மேய்கிற மாடுகள் மேய்கிற மான்கள் எல்லாமே மேய்கை மறந்து நேர கண்ணன் இருக்கக்கூடிய இடத்துல அவன் திருவடி கீழே வந்து இணைந்து விடுமாம். அதைத்தான் இந்த நாளைக்கு இப்ப சொல்ல போறார். அவன் திருவடி கீழணையா இப்பான்னு அந்த மாதிரி வந்து சேர்ந்து விடுமாம். தன்னுடைய திருவடி கீழே அந்த நிழல்லே அவற்றை வைத்து வெயில் தெரியாதவாறு கண்ணன் பாதுகாப்பான் அப்படின்னு மாட்டுக்கு மட்டுமல்ல, நாவலம் பெரிய தீவி நெல் வாழும் நங்கமீர் ஈதோர் அற்புதம் கேளேன் தூவலம் புரியுடைய திருநாள் தூயவாயில் குழலோசை வழியே கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதூகலிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. இந்த குழலோசையை கேட்டால் மற்ற பேரும் தன் நிலையை மறந்து விடுவார்கள், துள்ளி துள்ளி ஓடி வந்து விடுவார்களாம் இந்த சின்ன சின்ன பெண்கள் எல்லாருமே அப்படின்னு. அந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வசீகார பிரகாரம் கண்ணனுக்கே உரியது இல்லையா. அதை நினைத்தான் நாம் இப்பொழுது இந்த நாயகன். உடனே நைவளம் ஒன்றாராயா அப்படின்னு நைவளம் அப்படின்னு ஒரு பாட்டு, நைவிக்கும் வளம் அப்படின்னு எல்லாருடைய மனசை நைவிக்குமா. அது மனசு அப்படியே ஈடுபடும். யார் சொல்றாரோ, யார் பாடினாரோ, யார் கேட்கிறாரோ எல்லாரும் அதிலே லயிச்சு போயிடுவாளாம். நல்ல காரணமா இருந்தா பாடுறவாளும் லயிப்பா, கேட்பவர்களும் லயித்து விடுவார்கள் இல்லையா. அந்த மாதிரியாக மிகவும் அழகான வளம் மிக்கதான எல்லாரையும் நைவிக்கும்படியாக லயிக்கும்படியாக வளம் மிக்கதான ஒரு பாட்டு. அந்த பாட்டை மெதுவாக அப்படியே ஆரம்பித்து ஆராய்ந்து பார்த்து அதையே ஆரம்பித்து அவன் பாடினானான். நட்டபாடை அப்படின்னு ராகம்னு எழுதியிருக்க, அது ஒரு ராகமாம். அது நைவளம் ஒன்றாராயா நம்மை நோக்க அப்படின்னு. நைவளம் ஒன்று, இதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. இந்த ராகத்தை இந்த பண்ணை பாடினால் இதில் வசீகாரம் ஆகாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இதில் வசீகாரம் ஆகாவிட்டால் வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டது இது. எப்படியானால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்ல செய்ய முடியாதவர்களுக்கு ஒரே கதி சரணாகதினாருதோ அந்த மாதிரி மற்ற உபாயங்கள்னாலே நாயிகையை வசீகாரம் பண்ணாதவர்களுக்கு ஒரே கதி இந்த நைவளம் அப்படிங்கிற பண்ணு தான் கதியா. சரணாகதிக்கு சரம உபாயம்னு பெயர், கடைசி உபாயம். அந்த மாதிரி இது சரம உபாயமா கிருஷ்ணன் இதை கையில எடுத்திருக்கான். அதை நன்றாக யோசித்து பார்த்து அதை பாடத் தொடங்கினான். நைவளம் ஒன்றாராயா நம்மை நோக்க, அதே பாடிக்கொண்டிருக்கும் போதே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பாடலுக்கு இவள் என்ன அப்படின்னு கண்ணனே அவனுக்கே ஆசை. இந்த பாடலுக்கு இவள் என்ன ஆகிறாள் ஏன் அப்படின்னு கேட்டா, கண்ணனுடைய வேணுகானம் கேட்டால் அங்க இருக்கக்கூடிய பறவைகள், பசுமாடுகள் எல்லாம் மறக்கும் மாத்திரம் இல்லை, அங்க இருக்கிற மரங்கள்
அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் கூட உருக ஆரம்பிக்குமா. அந்த மாதிரி இவனுடைய நைவளத்தை கேட்டால் எல்லாமே உருகுமே. வைரம் கூட உருகும். வைர ரத்னம் இருக்கும் இல்லையோ, வைரம் உருகும் அப்படின்னா அப்புறம் வெண்ணெய் உருக கேட்கணுமா? வைரமே உருகி போகும்னா அப்ப வெண்ணெய் உருக கேட்கணுமா? இவள் வைரம் இல்லை, வெண்ணெய் ஆனவள். அப்போ வைரமே உருகுன்னா இவள் உருக கேட்க வேண்டாமா? கேட்கணுமா? அப்போ இவள் என்னதான் ஆகிறாள்? எப்படியானா பிள்ளான் அழகா சொல்வார் திருவாய்மொழி வியாக்கியானத்துல, இந்த திருவாய்மொழி கேட்டார் என்ன பாடுபடுகிறோன்னு. அப்படிப்பட்ட திருவாய்மொழி இதை கேட்டவர்கள் மனசுல இந்த திருவாய்மொழியை கேட்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்ன பாடுபடுகிறோம். அந்த மாதிரி இவள் என்ன பாடுபடுவாளோ இவளை பார்க்க வேணும் என்பதாக நம்மை நோக்கா நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறான். இவளுக்கு இது போருமான் மட்டுமல்ல, இவள் இதை தாங்குவாளா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறான். நானினார் போல் இறையே, இறையே கொஞ்சமாக நானினார் போலே, வெட்கப்பட்டவர் போலே இவளை பார்த்து கொண்டே அவன் பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போது மெதுவாக இந்த நாயகியானவள் உருக ஆரம்பித்தாள். அப்ப அந்த பாட்டினுடைய நிலைமையும் இந்த நாயகி தன்னுடைய மனம் மறந்து கண்மூடி நிற்கிறாள். அவருடைய பாவம் எல்லாம் அவளுடைய முகத்திலே தெரிகிறது. அவள் மெதுவாக தன்னையே மறந்து கொண்டிருக்கிறாள். முகத்திலே ஒரு ஸ்மிதம், ஒரு புன்னகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதையெல்லாம் பார்த்தானாம் அவன், ஆஹா இந்த நாயகியானவள் மெதுவாக மெய் மறக்க ஆரம்பித்து விட்டாளே அப்படின்னு அதையும் நினைத்து மெதுவாக லஜ்ஜையிலே ஆரம்பித்தான், வெட்கப்பட ஆரம்பித்தான். கண்ணனும் நானினார் போல் இறையே, இன்னும் முழுவதாக சபலமாலையே அப்படின்னு ரெண்டு அர்த்தம். இந்த நாயகியானவள் தம்மையே மறந்து இவனிடம் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறாள் என்பது இவருடைய கண்ணிலிருந்தும் இவருடைய முகபாவத்தில் இருந்தும் கண்ணை லேசாக செருகி முகத்தை அழகாக சாய்த்து கண்ணனை பார்க்கிறா, இவனை பார்க்கிறா, கண்ணனைனே வந்து இவனை பார்க்கிறா மாதிரி பார்க்கிறாள். ஆனா கண் மூடி செருகி நிற்கிறாள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல அவனுக்கு அடுத்தது வரணும், வெட்கம் தானே வரணும். எப்பவுமே வெட்கம் வந்தாதானே அழகு எந்த இடத்துலயும். அதனாலே வெட்கப்பட்டான். வெட்கப்பட்டான்னு சொல்லல, நான் நினார் போல் இறையே, கொஞ்சம் வெட்கப்பட்டா போல இருந்தான் அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே வெட்கப்படுவது அழகு கிடையாதான், வெட்கப்படுவது போல இருந்தா அது அழகு போல இருக்கு. மொத்தமும் வெட்கம் வந்துட்டு அப்படின்னா அதுல என்ன இருக்கு? ஆனா வெட்கமே இல்லைன்னாலும் நல்லா இருக்காது. அதனால இறையே கொஞ்சமாக வெட்கப்பட்டவர் போல இருந்தார் அப்படின்னு சொல்லும்படியாக அப்போ அந்த இடத்துல பகவான் இருக்கான் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, இப்படி ஆயும் இவள் வந்து தன்னை மறக்க ஆரம்பித்திருக்கிறாள், அவ்வளவுதானே. இவள் ஓடி வந்து ஆலிங்கனங்கள்லாம் செய்து கொள்ளவில்லையே, அப்ப என்னுடைய இந்த பிரயத்தனமும் கூட வீணாகி விடுமோ அப்படின்னு அவன் மெதுவாக அதை தன்னை நினைத்து வெட்கப்பட ஆரம்பித்தான். நான் இத்தனை பண்ணியும் இவள் மனம் உருகவில்லையே அப்படின்னு. நைவளம் ஒன்றாராயா நம்மை நோக்காம் நானினார் போல் நீரையே நயங்கள் பின்னும் அப்படி மெதுவாக வெட்கப்பட்டு இவளை பார்க்கிற மாதிரி பார்க்கிறான், தலையை குனிந்து கொள்கிறான். பக்கம் பார்க்கிறான், மறுபடியும் அவளை பார்க்கிறான், தலையை குனிந்து கொள்கிறான். இப்படி எல்லாம் இருக்கு. என்னென்ன பாவம் செய்தான்னு சொல்ல முடியாது. இங்க அழகா பெரியவாச்சம்பிள்ளை சொல்றார், அழுவன் தொழுவன் ஆடிக்கான்வன் பாடி அலற்றுவன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். எம்பெருமானை பார்ப்பதற்காக அழுவன் தொழுவன் ஆடிக்கான், அதாவது அழுது பார்ப்பேன், தொழுது பார்ப்பேன், ஆடி பார்ப்பேன், பாடி பார்ப்பேன், செழுவல் வினையால் பக்கம் நோக்கி நானே கவிழ்ந்து இருப்பன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி பெருமானானவர் இந்த இடத்துல என்னென்னமோ உபாயங்கள், நம்மாழ்வாருடைய அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் மாதிரி பெருமாளுடைய அழுவன் தொழுவன் என்னது அப்படின்னு கேட்டான்னா, அதுதான் முதல்ல மைவண்ண நெருங்குஞ்சிலேருந்து ஆரம்பம். என்னென்னமோ பண்ணி பார்க்கிறான். அப்புறம் பக்கம் நோக்கி நானே கவிழ்ந்திருப்பன் ஆழ்வார் சொல்ற மாதிரி இவனுக்கே கொஞ்சம் வெட்கம் வந்துருத்தும். அந்த மாதிரி வெட்கத்திலே இருந்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அதை காட்டிலும் முதல்ல சொல்ல அர்த்தம், இவளுக்கு தன்னுடைய பாவத்தை காண்பிக்கணும்னா வெட்கம் இல்லாட்டாலும் நல்லா இருக்காது, முழு வெட்கம் இருந்தாலும் தெரியாது. அதனால சற்றே வெட்கத்தோடு கூட எம்பெருமான் அந்த பாட்டையும் பாடிக்கொண்டு இவளையும் பார்த்து கொண்டு கொஞ்சம் வெட்கப்படவும் செய்தானா.
பின்னும் நயங்கள் செய்வளவில் அதோட நிக்கல, இன்னும் இருக்கு. பின்னும் இன்னும் நிறைய இருக்கு நயங்கள். எத்தனையோ நயங்கள், எத்தனோ உபாயங்கள்லாம் பண்ணிக்கிறான். பெருமை சாதாரணமா பாடி விடுவதில்லை. என்னென்ன உபாயங்கள் அப்படின்னா அது என்னங்கிறது சொல்லலை இங்க. சில விஷயங்கள் தான் சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. தோழியிடம் சொல்வதானால் கூட அதுக்கு ஒரு லிமிட் உண்டு இல்லையா? அப்போ அவன் எப்படி வந்தான், எப்படி பார்த்தான் சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கணும் இல்லையா? அப்ப இன்னும் பல நயங்கள் செய்தான் அப்படிங்கிற அவனுடைய பாட்டிலேயே இவனுடைய பெயரை வைத்து பாடுதல், அவனுடைய பாட்டிலேயே தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தும்படி பாடுதல், அவளுடைய பாட்டிலேயே இவளுடைய அழகு முதலானதை எல்லாம் வர்ணித்து பாடுதல், இந்த மாதிரி பலவிதமான நயங்கள் செய்கிறான். இன்னும் எத்தனையோ இருக்கு இந்த நயங்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் 108 அர்த்தம் இருக்கும். என்னென்னமோ பண்ண என்னங்கிறது பின்னாடியே நம்ம மெதுவா புரிஞ்சுக்கணும். பின்னும் நயங்கள் செய்வளவில் அப்படின்னு, பின்னும் நான் இத்தனை பண்ணிட்டும் விடாமல் எம்பெருமான் எத்தனையோ பாஷணங்கள் பேசும்படியாக ஊதும தீங்குழற்கே உய்யேன்னான்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அவனுடைய பாட்டுக்கே நான் என்னை தொலைத்து விட்டேன்னு சொல்லும்படியாக, நைவளம் ஒன்று ஆராயா நம்மை நோக்கா நானினார் போல் இறையே பின்னும் நயங்கள் செய்வளவில் அப்படின்னு. தோழி, அவன் என்னென்ன செய்தான் என்பதையெல்லாம் நான் சொல்ல முடியாது. நயங்கள் செய்தான் அப்படின்னா தோழியும் புரிஞ்சுக்கிறான், அவளுக்கு தெரியாது தானே. பின்ன என்ன ஆச்சு அப்படின்னா, என் மனமும் என் கண்ணுமோடி செய்வளவில் என் மனமும் என் கண்ணுமோடி எம்பெருமான் திருவடிக்கு அணைய, என்னுடைய மனசு என்னுடைய கண்ணு ரெண்டும் என்னை விட்டு ஓடி விட்டன. ஓடி போயிட்டான்னு சொல்றா இல்லையோ, ஒரு சாதாரணமான வார்த்தை. பெண் வீட்டை விட்டு ஓடி விட்டாள்னா என்ன அர்த்தம்? அப்பாவையும் அம்மாவையும் கடந்து அவ ஓடி விட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி என் மனசும் என்னுடைய கண்ணும் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு ஜோடி போட்டுன்னு போயிடுச்சு. என் கட்டுக்குள்ள இல்லை இது ரெண்டும். என்னால் அடக்கப்பெற்றதாக இல்லை. என் மனசை நான் அடக்கி வச்சுட்டு இருக்கேன், என் கண்ணை நான் அடக்கி வச்சுட்டு இருக்கேன். ஆனால் இவன் நைவளம் ஒன்று ஆராயான் மட்டும் இல்லாமல் பின்னும் நயங்கள் எல்லாம் செய்த அளவிலே என்னுடைய மனமும் என்னுடைய கண்ணும் என்னை விட்டு ஓடிவிட்டு அவனுடைய திருவடி கீழ் இணைந்து விட்டது. என் மனமும் என் கண்ணும், முதல்ல கண்ணு சொல்லணுமா முதல்ல மனசு சொல்லணுமா அப்படின்னா, சில இடத்துல பார்த்தா முதல்ல மனசு சொல்லணும் அப்புறம் கண்ணு சொல்லணும். ஏன்னா மனசு எதை நினைக்கிறோமோ அதை பார்க்கிறோம் அப்படின்னு. சில இடத்துல பார்த்தா முதல்ல கண்ணு சொல்லணும் அப்புறம் மனசு சொல்லணும். ஏன்னா கண்ணாலே உன்னை பார்த்தப்பனும் அதுல மனசு ஈடுபடுகிறது அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல எது மனசு முதல்லையா கண்ணு முதல்லையா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையோ? தோழி கேட்பா இல்லையோ, உன் மனம் முதலிலே உன்னை விட்டு ஓடித்தா, எம்பெருமானிடம் ஈடுபட்டு முதலில் உன் மனம் ஈடுபட்டதா உன் கண் ஈடுபட்டுதா? சில பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவன் முதல்ல பெருமாள் சேவிச்சிருவோம், சேவிச்சப்பறம் மனசு ஈடுபடும். சில பெருமாள் கிட்ட அப்படி உண்டு. சில பெருமாள் கிட்ட சேவிக்கணுமேன்னு ரொம்ப நாளா மனசு ஈடுபட்டு இருக்கும், கடைசியில நேரம் போய் சேவிக்க முடியும் அப்படின்னு வரும் இல்லையோ? அப்ப இதுல தோழி கேட்பா இல்லையோ, உன் மனசு முதலிலே ஈடுபட்டதா உன் கண் முதலிலே ஈடுபட்டதா அப்படின்னு கேட்டா, என் மனமும் கண்ணும் ஓடி, நான் என்ன சொல்றேன், ரெண்டு ஓட்டப்பந்தயம் வச்ச மாதிரி ஓடுறது ரெண்டும். இதுல எது முதல்ல எனக்கே தெரியாது. ரெண்டும் தானாக போகிறது. மனசை பார்த்து கண் போகவில்லை, கண்ணை பார்த்து மனசு போகவில்லை. மனசு ஓடுகிறது, கண்ணு ஓடுகிறது அப்படின்னு. அதது நெஞ்சும் தனியே போயிற்று கண்ணும் தனியே போயிற்று ரிஷிகேசனை காணும் அளவிலே. எம்பெருமானுக்கு ரிஷிகேசன் பெயர். இந்திரியங்களுடைய ஈசன் அர்த்தம், இந்திரியங்களை வழி நடத்துபவன் அர்த்தம். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா இந்திரியங்களையும் அவன் தான் வழி நடத்துகிறான். கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம்ல இருக்கோ இல்லையோ, இந்த சரீரத்தையே வழி நடத்துறா மாத்திரம் இல்ல, சரீரத்துல இந்திரியம் இருக்கே, ஒரு ஒரு இந்திரியத்துக்கும் அதுக்கான சக்தி எல்லாம் கொடுக்கணும் இல்லையோ? கண்ணுக்குன்னு ஒரு சக்தி, காதுக்குன்னு ஒரு சக்தி இல்லை, அதெல்லாம் கொடுத்து வழி நடத்துறவன் எம்பெருமான். அதனால கிருஷிகேசன் அப்படின்னு பெயர். அந்த கிருஷிகேசனே வந்து இந்திரியங்களை வழி நடத்தினான்னா அப்புறம் இந்திரியங்கள் என்ன ஆகும்? அதான் ஓடுறது. வேற யாராவது இருந்தா பரவாயில்ல, என் கட்டுக்குள்ள இருக்கும். அவன் தானே எனக்கு இந்த இந்திரியங்களை கொடுத்ததும், இந்த இந்திரியங்களுக்கு விஷயங்களை கொடுத்ததும், அந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்திரியக்கு கொடுத்ததும் எல்லாம் அவன் தானே. அதனால எல்லாம் அவன் வசத்திலே இருக்கிறபடினாலே என்னை விட்டு ஓடி ஒன்னு பின்னாடி ஒன்னு பார்க்காமல், என்னையும் பார்க்காமல்
முன்னையும் பார்க்காமல் பெண்ணையும் பார்க்காமல் என்னை விட்டு ஓடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய. எம்பெருமான் நாயகன் இருக்கானே அவனுடைய திருவடி கீழே போய் அணைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் அப்பதான் என்னுடைய நாயகன் என்று சொல்லும்படியாக நைவளம் ஒன்றாராயா நம்மை நோக்கா இப்படி நயங்கள் எல்லாம் செய்து என்னுடைய நாயகன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவனுடைய திருவடி கீழ் என்னுடைய மனமும் கண்ணும் ஓடி, ஒரு நாயகனுடைய திருவடி கீழ் நாயகி முதலிலே ஈடுபடுவது திருவடின்னு சொல்லுவார். அந்த ரீதியில நாயகனுடைய திருவடி கீழ் போய் அணைய, அங்கே போய் நிற்க அப்படின்னு அர்த்தம். அங்கே போய் தன்னை அழிந்தபடி நிற்க, எல்லாம் மொத்தம் அவனுடைய திருவடி கீழே தான் என்கிற ரீதியிலே அங்கே அழிந்து போய் நிற்க. இப்பால் அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன நடந்தது பார்க்கணும். இதெல்லாம் எம்பெருமான் பக்கம் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இனிமே தன் பக்கம் என்ன, என்கிட்ட இருக்கிற இந்த கண்ணும் மனமும் கூட ஓடிவிட்டது. ராமம் மேனுகதா திருஷ்டிகிங்கிற தசரதர், ராமனோட என்னுடைய கண் பார்வையும் கூடயே போயிடுத்தேன். அந்த மாதிரி அவன் என்ன நினைத்தானோ தெரியாது. அவன் நைவளம் ஒன்று ஆராயா நம்மை நோக்கான்னு சொல்லச்ச நான் என்ன செய்ய வேணும்னு அவன் எதிர்பார்த்தான். நான் அவனை அணைத்துக் கொள்ள வேணும்னு எதிர்பார்த்தான். என்ன எதிர்பார்த்தானோ தெரியாது. ஆனால் என்னுடைய மனமும் என்னுடைய கண்ணும் அவன் திருவடி கீழ் அணைய அப்படின்னு திருவடி கீழே விழுந்து சேர்ந்து விட்டது. அதாவது உன்னுடன் நான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன் என்கிற ரீதியில திருவடி கீழே போய் அடங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். இது கொஞ்சம் அந்த காலத்து பழக்கம் தெரிஞ்சா புரியும். இது முன்காலத்துல எப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல கல்யாணம் ஆகும்போது என்ன சொல்லி வைப்பார்கள்னா, இவர்தான் உனக்கு கதி, உன் வாழ்க்கை என்பது இவர்தான், இவரை தவிர வேற கிடையாது என்பதாக இருக்கும். அந்த மாதிரி ரீதியிலே என்னுடைய மனசுக்கும் என்னுடைய கண்ணுக்கும் அவர் கதியாக தெரிந்தபடியினாலே நாயகன் அப்படிதான் முன்காலத்துல. அதனால நேர போய் அவன் திருவடி கீழ் அணைய. இப்பால் அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய காரியம் இருக்கு. இனிமேதான், இனிமேல் அர்த்தம். இனிமேல் இந்த பக்கம் என் பக்கம் என்ன சொல்றேன், கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழை இரண்டும் 4 தோளும். இத்தனை நாளி அவன் என்னென்ன பண்ணான்னு சொன்னேன், இப்பொழுது நான் என்னன்னு சொல்ல போறேன். அப்ப அவன் என்னென்ன பண்ணான், நைவனம் ஒன்றாராயா நம்மை நோக்கா அப்படின்னு சொல்லி அந்த முடிஞ்சு போச்சா? ஒரு 4 வரியில முடிஞ்சிருமா அப்படின்னா 4 வரி இல்ல, 40 வரி ஆனாலும் 40 பாசுரம் ஆனாலும் முடியாது. பொதுவா நயங்கள் பின்னும் செய்வளவில் அதுல மொத்தமும் அடங்கும். என்னென்ன நயங்கள் அவன் செய்தான், கண்ணாலே கையாலே கானத்தாலே என்னென்ன செய்தான் அப்படிங்கிறது பேச்சுக்கு விஷயம் இல்லை. அது சிலதெல்லாம் பேச முடியும். சொன்னேன் இல்லையா, என்னதான் தோழி ஆனாலுமே நாயகனை சந்தித்தேன், அவரிடம் என்னுடைய பாவத்தை அனுராகத்தை வெளிப்படுத்தினேன் இப்படிலாம் சொல்லலாமே தவிர அதுக்கு மேல சொல்ல முடியாது இல்லையா. நாயகன் அடைந்து கொண்டான் சொல்லலாம், அதுக்கு மேல சொல்ல முடியாது இல்லையா. அதனால உபோத்காதம் சொன்னேன், பெரியாச்சாமில அழகா சொல்ல, உபோத்காதம் சொன்னேன், ஆரம்பத்தை மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு, அதுக்கு மேல என்னங்கிறது இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா, அது கைவளையும் மேகலையும் காணேன், என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வளை, என்னுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய வஸ்திரம், இது ரெண்டும் இருந்தது தெரியாமல் நான் ஆகிவிட்டேன். இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் அந்த நிலையில் நான் போய்விட்டேன் அப்படின்னு அர்த்தம். கைவளை கழன்று விட்டதுன்னு விரக திசையில தான் சொல்லுவா. ஏன்னா விரக திசையில நாயகனை பிரிந்து இருக்கும்போது நாயகிக்கு உடம்பு மெலிந்து விடும், அப்ப வளை தானாக கழன்று விட்டது அப்படிலாம் சொல்லுவாளே. இங்க அப்படி ஒரு நிலை இல்லையே, நாயகன் தான் பக்கத்திலே இருக்கானே அப்படின்னா பக்கத்திலே இருக்கான், ஆனா கூட கை வளை குலுங்க முடியாத நிலையில இல்லை இப்போ. ஏன்னு கேட்டா இவள் சந்தோஷத்திலே பூரிப்புல இருக்காள் அப்படின்னு ஒண்ணு. இரண்டாவது, தன்னை மறந்த நிலையில இருக்கிறாள். அதனால்தான் மேகலையும் காணேன், தன்னுடைய வஸ்திரம் இருக்கான்னு கூட தெரியாத நிலையிலே தன்னை மறந்து இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழை இரண்டும் 4 தோளும். அப்ப தன்னை மறந்து இருக்கும் போது தன்னுடைய வஸ்திரம் இருக்கிறதா என்பதை கூட மறந்து விட்டாள் அப்படின்னா அது இப்படி நல்ல விஷயமா தெரியலையே அப்படின்னா அதுல ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு. அப்படின்னா என்ன கேட்டான்னா, யாரோ ஒருத்தர் இல்ல ஒரு பெண்ணுன்னு வச்சுப்போம், தன்னுடைய வஸ்திரம் தன்னிடம் இருக்கிறதா என்பதை கூட மறந்து விட்டாள் அப்படின்னா அவ பைத்தியக்காரின்னு அர்த்தம்.
பைத்தியம் பிடிச்சு போச்சு, புத்தி பேதலிச்சு போச்சு அப்படிதான் அர்த்தம். பொதுவாக அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் நாயகனோடு சேர்ந்து இருக்கும்போது தன்னுடைய வஸ்திரம் இருப்பதை மறந்து விட்டாள் அப்படின்னா அவள் போகத்திலே மெய் மறந்து இருக்கிறாள் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு அது பைத்தியக்காரன் அர்த்தம் இல்லையே. அதனால அந்த ரீதியிலே நான் இருந்தபோது என்னுடைய கைவளையும் மேகலையும் கண்டேன் கனமகர குழை 2 4 தோளும் அப்படின்னு. என்ன தெரிந்தது என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய திருக்காதிலே இருக்கக்கூடிய மகர குழைகள் 2, அப்புறம் 4 தோல், இதைதான் என் கண்ணுக்கு தெரிந்தது அப்படின்னா அந்த தோழி கெட்டிக்காரி அவ புரிஞ்சுட்டா இவ என்ன சொல்றாங்கிறத. உள்ளுக்குள்ள எத்தனையோ விஷயம் இருக்கு. இதுக்கு உள்ளுக்குள்ள நயங்கள் அப்படிங்கிற பதத்துக்குள்ள எவ்வளவோ இருக்கு. இப்ப அதெல்லாம் மெதுவா சூக்ஷ்மமா சொல்றா. எல்லாத்தையும் முதல்ல சொன்ன மாதிரி விவரமா சொல்ல முடியாது. சூக்ஷ்மமா சொல்லியிருக்கான்னு கேட்டானா இதுக்கு சூக்ஷ்மா என்னென்ன அர்த்தம் வச்சுக்கலாம். அழகான அர்த்தம் என்னன்னு கேட்டானா அந்த எம்பெருமான் அப்படி நைவளம் ஒன்று ஆராயா நம்மை நோக்க அப்படியே மெதுவாக வெட்கப்பட்டு கொண்டு நாணினார் போல் இறையே வெட்கப்பட்டு கொண்டு தன்னுடைய தோளினாலே நாயகியை அணைந்து கொண்டான். தன்னுடைய தோள்களினாலே நாயகனுடைய தோள்களையும் சேர்த்து வைத்து அவளை தன்னுள் அடக்கி கொண்டு அணைந்து கொண்டான். அப்ப நாயகிக்கு என்ன தெரியும்? அவள் தன்னையே மறந்த நிலையிலே அப்படியே மெதுவாக கண் திறந்து பார்த்தாள். கண்ணை மூடின்னு இருக்காவோ. அப்படி எம்பெருமான் அடைந்து கொண்ட உடனே தன்னையே மறந்த நிலையிலே கண் திறந்து பார்க்கும்போது அவளுக்கு கண்ணிலே தென்பட்டது இந்த கனமகர குழை 2 4 தோளும். ஏன்னா தோளோட தானே அணிந்திருக்கிறான். தோளோட அணிந்திருக்கிறவரையாலே இந்த உலகத்துல வேற எதுவுமே தெரியாது. வெளியில என்ன இருக்குன்னு தெரியல, உள்ளுக்குள்ள தன்னுடைய நிலையும் தெரியல. ஆனால் அவனுடைய கனமகர குழை 2 அழகா சேவை சாதிக்கிறது. 4 தோளும் 4 தோளோட அவன் இருக்கான். அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. வரும்போது பார்த்தா 2 தோல் தான் நடிச்சுட்டு இருக்கா. முன்னாடி இருவராய் வந்தார் என் முன்னே நின்றான்னு ராமலக்ஷ்மணாலாக வர. அப்ப வரைச்ச பார்த்தா 2 தோளோட தான் இருக்க. ஆனால் இவளை அணைந்து கொள்ள வேணும் என்பதற்காக இன்னும் 2 தோல் எடுத்துட்டான் போல இருக்கு. கனமகர குழை 2 4 தோளும் அப்படியாக இவளை அணைந்து கொண்டு விட்டான். அதனாலே அவள் தன்னுடைய நிலைமையை மறந்த நிலையிலே அவள் கைவளையும் மேகலையும் கண்டேன் கனமகர குழை 2 4 தோளும். ஸ்ரீ ருக்மிணி பிராட்டியுடன் எம்பெருமான் கண்ணன் இருக்கும்பொழுது அவளை மெதுவாக பிரணய கழகம் ஒண்ணு வந்தது அவர்களுக்குள்ளே. அந்த பிரணய கழகத்திலே கண்ணன் 4 தோல் எடுத்துக்கொண்டான் இந்த ருக்மிணி பிராட்டியை அணைவதற்காக பாகவதத்தில் வரும். ரொம்ப அழகான இடம் அது. அதை பத்தி விஸ்தாரமா ஒரு தரம் பார்க்கலாம். இல்ல முன்னாடியே வந்திருக்கோம் எங்கேயாவது. அந்த மாதிரியாக இப்போ உள்ள தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பகவத் அனுபவம் அப்படிங்கிறது வரும் பொழுது நம்முடைய அகங்காரம் மமகாரங்கள் விட்டுவிடும். அந்த பகவத் அனுபவம் தான் அழகு. இந்த நாய்க்கு இப்படி கைவளையும் மேகலையும் காணேன்னு சொல்ற மாதிரியாக நமக்கு இருக்கக்கூடிய படிப்பு, நமக்கு இருக்கக்கூடிய செல்வம், நமக்கு இருக்கக்கூடிய செழிப்பு, இது மொத்தமும் மறந்து நாம் பகவானை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்து அப்ப அவனுடைய நிலைமை நமக்கு சுவாமி அவன், நம்முடைய நாயகன் அவன் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வந்ததுன்னா அது உண்மையான பகவத் அனுபவம் அப்படின்னு. அதுதான் இங்க சுவாபத உள்ளர்த்தம். கைவளையும் இல்ல நம்ம பகவத் அனுபவிக்கும் போதே நமக்குன்னு சிலதெல்லாம் வேணும் என்பதாகவும் நான் அனுபவிக்கிறேன் என்கிற எண்ணத்தோடையும் இதெல்லாம் இருந்தோன்னா அப்போ போகத்திலே ஒரு பூர்த்தி இல்லை அப்படின்னு அர்த்தமாகுமா. அதுதான் காண்பிக்கிறதான் இது. நான் போக்கியம் என்று இருத்தல், எனக்கு போக்கியம் என்று இருத்தல் சொரூபம் என்று போக்கியமாய் இருக்கை இரே சொரூபம் அப்படின்னு ஒண்ணு சொல்ற பெரியவாச்சாம் பிள்ளை. அந்த எம்பெருமானை அனுபவிக்கும் போது கூட நான் எம்பெருமானை அனுபவிக்கிறேன், எம்பெருமான் எனக்கு போக்கியமாக இருக்கிறான் அப்படின்னு கூட நினைக்காமல் அந்த எம்பெருமானை அனுபவித்தல் தவிர வேற எதுவும் இல்லாமல் இருக்கும்போது அப்ப இவன் என்ன ஆறான்னா எம்பெருமானுக்கு இவன் போகம் ஆயிடுறான். எம்பெருமான் இவனை அனுபவிக்கிற நிலையில இவன் மாறிடுறான் அப்படின்னு. அதாவது ஒரு பக்தனானவன் எம்பெருமானை தான் அனுபவிக்கும் போது அதனுடைய உயர்ந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டான்னா எம்பெருமான் இவனை அனுபவிக்கிறான் அப்படிங்கிற நிலை.
அந்த எம்பெருமானுடைய அனுபவத்திலே இவன் அடங்கி நிற்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலை ஒண்ணு வரும். அப்ப நான் அனுபவிக்கிறேங்கிறதே இருக்காது. இதெல்லாம் அங்க சீவை குண்டத்துல வரும்னு சொல்றா. இதெல்லாம் இல்ல சாஸ்திரத்துல அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு வரும். அகமன்னம் அப்படின்னா நான் போக்கியம்னு அர்த்தம். பகவான் என்னை அனுபவிக்கச்ச பகவானுக்கு போக்கியமாக இருக்கக்கூடியவன் நான் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்முடைய போகங்கிறதே தெரியாதபடி ஆகி பகவானுடைய போகத்திலே உள்ளடங்கி நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழை இரண்டும் நான்கு தோளும் அப்படின்னு ஸ்திரமான ஸ்திரமான அர்த்தம். அழகாக புரிந்து இருக்கக்கூடிய மகரங்கள், சிறு மகரங்கள், மீன் போல இருக்கக்கூடிய குழை, 2 காது ஆபரணங்கள். கனமகர குழை இரண்டும் நான்கு தோளும். அது மட்டும் இல்ல, 4 தோளும் நாயகியை தழுவதற்காக எடுத்த 4 தோள்கள். அது மட்டுமல்ல, எம்பெருமான் முன்னாடி சாதாரணமாக வந்தவன், இப்பொழுது நான் உன்னுடைய சாட்சாத் நாயகன் எம்பெருமான் என்பதை வெளிக்காட்டும்படியாக வந்த 4 தோள்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. கனமிகர குழை இரண்டும் 4 தோளும் எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்றே இருக்கு. அதிலே அயங்கி இருந்த நாயகியானவள் பின்னாடி இது விடக்கூடாது இல்லையா, அவிச்சின்னமான ஒரு அனுபவம் வரணும். அணைந்து விட்டு அவன் போய்விட்டான்னா கஷ்டம் இல்லையா? அதனால அவனை பார்த்து மெதுவாக கேட்கிறாளாம், உம்முடைய திருமாளிகை எவ்வளவு தூரம், உங்களுடைய அகம் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கிறாளாம். எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்றே இருக்கு. எதுக்காக எவ்வளவு உண்டுன்னு கேட்கிறாள், எவ்வளவு தூரம் எதுக்காக கேட்கிறாள் அப்படின்னு கேட்டான்னா, கொஞ்சம் பக்கத்துல இருக்கா இல்ல தூரத்துல இருக்கா? பக்கத்துல இருந்தா இப்படியே கொஞ்சம் இருக்கலாமே அப்படிங்கிறாளாம். இல்ல தூரத்துல இருக்கு அப்படின்னா இப்படியே கொஞ்சம் நடக்கலாமே அப்படிங்கிறான். இப்படியே கைகோர்த்து கொண்டு, இப்படியே நெஞ்சோட நெஞ்சு அணைத்து கொண்டு இப்படியே கொஞ்சம் இருக்கலாமே, அவசரம் ஒண்ணும் இல்லையே. இதே தூரத்துல இருக்கு அப்படின்னா இப்படியே நடந்து போகலாமே அப்படிங்கிற அர்த்தத்துல எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்றே இருக்கு அப்படின்னு கேட்க, உடனே அவன் சொல்றான், இது ஒன்றோ எதிலாளி என்றார் தாமே. இதோ இதே ஊருதான் நான், இது ஒன்றோ எழிலாளி, இந்த அழகான திருவாலி தானே, ரொம்ப தூரம் இல்லை அப்படிங்கிறதை காண்பிப்பதற்காக அருகிலே தான் இருக்கிறதுன்னு கை காட்டி சொல்லுகிற மாதிரி இதுதானே அப்படின்னு சொன்னார். இது ஒன்றோ எழிலாளி என்ற அர்த்தமே. எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில்னு கேட்கச்ச வேற ஊரெல்லாம் இல்ல, நீ இருந்த ஊரு தான் அப்படிங்கிறானோ. இது ஒன்றோ, இது உன்னுடைய ஊரு தானே, உன்னுடைய ஊரு தான் என்னுடைய ஊரும் அப்படின்னு நானும் இதுக்காகத்தானே இங்க வந்திருக்கேன். எம்பெருமான் திருப்பார்கடல்ல வந்தது எதுக்காக? பெரிய விராட்டியாருக்காக. எம்பெருமான் திவ்ய தேசங்களிலே வருவது எதற்காக? பாகவதர்களுக்காக, உங்களுக்காக தானே எல்லாம் வருகிறார்கள். அதனால சேஷி இருந்த இடம் சேஷனுக்கு உத்தேசியம், எம்பெருமான் எங்க இருக்கிறானோ அந்த இடம் தான் நமக்கு உத்தேசியம். ஆனால் இந்த இடத்துல எப்படின்னு கேட்டானா, எம்பெருமான் என்ன நினைக்கிறான்னா, அவளை சேஷியா நினைக்கிறான், நீ இருக்கிற இடம் தான் எனக்கு உத்தேசியம், நான் வேற ஊர் இல்லாம உங்க ஊர் தான் தான், மற்ற ஊர் பெயரெல்லாம் ஸ்ரீரங்கம் எல்லாம் பின்னாடி வரப்போறது, அதெல்லாம் இல்லாமல் உன்னுடைய, ஏன்னா திருமணம் கொல்லையில இந்த திருமங்கை ஆழ்வாரை எம்பெருமான் சந்தித்த இடம் இல்லையா, அது திருவாலி பக்கத்துல தானே இருக்கு. அதனால இந்த திருவாலியை கை காட்டி இது ஒன்றோ உன்னுடைய ஊர் தானே என்னுடைய ஊர் அப்படின்னு காமிக்கிறானோ அப்படின்னு. இது ஒன்றோ எழிலாளி எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்றே இருக்கு. இது ஒன்றோ எழிலாளி என்றார் தாமே, நீ இருந்த இடமே நமக்கு உத்தேசியம், நீ இருக்கிற ஊர் தான் அப்படின்னார். பிள்ளை வேட்டகத்தை ஆசைப்படும் ஒரு விஷயம் சொல்ற. உன் காலத்தெல்லாம் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் இவர்களெல்லாம் குடும்பம் நடத்துறதுக்கு நடுவில் 2 வருஷம் 3 வருஷம் இப்படி எல்லாம் ஆகும். அந்த சமயத்துல அந்த பெண்ணானவளே பிள்ளை வீட்டுக்கு போகணும், நடுவில் போகணும்னு வரும். அப்போ அவளுக்கு ஒரு பக்கம் இந்த ஒரு குதூகலம் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும், அதுக்கெல்லாம் மேல கொஞ்சம் போன பாசுரத்திலே சொன்ன மாதிரி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமேன்னு ஒரு தயக்கம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளையானவன் இந்த பெண் வீட்டுக்கு நடுவில் வர வேண்டியிருக்கும். அப்ப போய் ஏதாவது இதனால அப்ப பிள்ளையானவன் வேட்டகத்தை ஆசைப்படும் அப்படின்னு போடுறார் இங்க. அவனுக்கு இந்த பயம் எல்லாம் எதுவும் கிடையாது, தயக்கம் எல்லாம் எதுவும் கிடையாது.
மனசு முழுக்க சந்தோஷத்தோட குதூகலத்தோட வந்து நிற்பான் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து இருக்கேன்றதுக்காக இது வந்தோ இது உன்னுடைய ஊர் தானேமா, உன்னுடைய ஊர் தான் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்றோ எழிலாளி என்றார் தாமே என்று அவரே சொன்னார். என்றார் தாமே நைவளம் ஒன்று ஆராயா நம்மை நோக்கா பின்னை நயங்கள் பின்னும் செய்தவர் கடைசியில இது ஒன்றோ எழிலாளி என்பதையும் அவர் தாமே அருளி செய்தார் அப்படின்னு இதனுடைய அர்த்தம். எவ்வளவுண்டு எம்பெருமான் கோயில் என்றே இருக்கு, இது ஒன்றோ எழிலாளி என்றார் தாமே. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சொல்லிருக்கார் அப்படின்னு. ஏன்னா நீ ஏன் எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் ஏன் கேட்ட எம்பெருமான் கிட்ட? எம்பெருமான் தான் நயங்கள் பின்னும் செய்த அளவில் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழையினும் 4 தோளுங்கிற நிலையில நீ இருக்கும்போது எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் அப்படின்னு கேள்வி கேட்க நேர்ந்ததா? ஏன் அப்படி கேள்வி கேட்டாய் நீ அப்படின்னு ஒண்ணு சின்ன மனசுக்குள்ள நமக்கு ஒரு கேள்வி ஒரு மூலியம். அதுதான் அவர் சொல்றார், அப்படி இல்லை, அப்படி எம்பெருமான் மெதுவாக இவளை அணைத்து கொண்டு இவள் தன்னை மறந்து இருக்க கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழையினும் 4 தோளும்னு நினைக்கும் போது மெதுவாக எம்பெருமான் அவளை விட்டு பிரிய ஆரம்பித்தான். கொஞ்சம் வெளியில வரான், கொஞ்சம் இவளை விட்டு போகலாமா அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னு கேட்டான்னா சாத்மிப்பித்து போகத்தை அனுபவிக்க வேணும். போகத்தை எப்பவுமே சேர்த்து அனுபவிக்க மாட்டார்கள், கொஞ்சம் ஆறுதல் இட்டு அதுக்கப்புறம் அனுபவிக்கணும், மறுபடியும் கொஞ்சம் ஆறுதல் இட்டு அதுக்கு அனுபவிக்கணும். அதனாலே கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதல் கொடுப்போம், அப்ப இல்லாட்ட தாங்காது. அதனாலே கொஞ்சம் ஆறுதல் கொடுத்து மெதுவாக அனுபவிக்கலாம் அப்படின்னு எம்பெருமான் நினைக்கிறானா. அதனால மெதுவாக பிரிந்த அளவிலே இவ கேட்க ஆரம்பித்தா எவ்வளவுண்டு எம்பெருமான் கோயில் என்றே இருக்கு. ஏனால் இந்த பிரிவை கூட தகிக்க முடியவில்லையே, இன்னும் நீர் எவ்வளவு தூரத்துல இருக்கீர் அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கான். எப்படியானால் சீதா பிராட்டியானவர் பெருமாள் ராமன் வனப்பிரவேசம் பண்ணும்போது சீதா பிராட்டியே முதல்ல அவர் கழிச்சுன்னு போறதுக்கு இஷ்டம் இல்லை. இப்ப பிராட்டியானவர் சொன்னார், என்னை அழைத்து கொண்டு போக வேணும் சொல்றார் அவர். ஆனா வனத்துல என்னென்னமோ கஷ்டங்கள் இருக்கும், என்னென்னமோ துக்கங்கள் இருக்கும், என்னென்னமோ பயங்கள் இருக்கும்னு எல்லாத்தையும் சொல்றார். ஆனா கடைசியில சீதா பிராட்டி என்ன பண்ணார், பெருமாளை இருக்காலிங்கனம் பண்ணிருக்க. இருக்காலிங்கனம் பண்ணி நீர் என்னை விட்டு பிரிகிறேன்னு சொல்ற அந்த வார்த்தையே எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்தால் பிரிந்தால் இவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த ஒரு முகூர்த்தமே என்னால தாங்க முடியலையே, முகூர்த்தம்னா இந்த காலமே என்னால தாங்க முடியலையே, அந்த காலத்தை நான் எப்படி சகித்துக் கொள்வேன்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணி அழ ஆரம்பித்தானா. பெருமாள் மெதுவாக அவளை தலையை தடவி சகதர்மச்சரி பவ நீ கூடவா அப்படின்னு சொன்னார்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு பிரிவு எம்பெருமான் மெதுவாக அசைந்து கொடுத்து நாயகியை தன்னுள்ளே அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான், அவளை அணைந்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான், அவள் மெய்மறந்து இருக்கக்கூடிய நிலையிலே எம்பெருமான் இவளுக்கு ஒரு ஆறுதல் வேணும் மெதுவாக. அதாவது எந்த போகவுமே அளவுக்கு மீறி போச்சுன்னா அது நல்லா இருக்காது, அது ஆபத்துல இருக்கும். அதனால ஆறுதல் வேணும் என்றா மெதுவாக எம்பெருமான் விலக்கி கொள்ள உடனே அவளும் நிலைமையை புரிந்து கொண்டாள். இந்த ஒரு க்ஷணமே உண்மை பிரிந்து இருக்க முடியவில்லையே, இந்த கொஞ்சம் கையை அசைத்த அளவிலே கூட அந்த பிரிவு கூட தாங்க முடியலையே, நான் எப்படி தாங்கிக் கொண்டு இருப்பேன்கிற அர்த்தத்திலே எவ்வளவுண்டு எம்பெருமான் கோயில் என்றே இருக்கு. போகம் உண்மஸ்தகரசமானவாறே, போகம் தலைக்கு மீறி போயிடுத்துங்க அந்த நிலையில இருக்கச்ச சொல்ற வார்த்தை அப்படின்னு அப்போ இவ கேட்கிற எவ்வளவு உண்டுன்னு. அப்போ இது ஒன்றோ எழிலாளி என்றார் தாமே. உடனே அந்த நாயகி இருந்த இடம் இருக்கு இல்லையா, அவள் கால் இருக்கக்கூடிய இடம், அதை காண்பித்து இதுதான் என்னுடைய ஊர், இது ஒன்றோ எழிலாளி, நான் எழிலாளி. எழிலாளினா அழகான திருவாலி நகரத்தை சேர், இந்த திருவாலி உன்னுடைய ஊர் தானே, நீ இங்கே இருக்கிறாய் என்பதற்காகத்தானே நான் இங்கே வந்திருக்கிறேன், இல்லாட்டா நான் ஏன் இங்க வரப்போறேன், உன்னை அடைவதற்காக உன்னோடு இருப்பதற்காக தானே நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனாலே இப்பொழுது நான் மெதுவாக அகன்று நின்றேன் என்பது ஒரு ஆறுதலுக்காக தானே தவிர மொத்தமாக உன்னை விட்டு பிரியும்படியான நிலையில் இல்லை என்பதாக எம்பெருமான் வருவாரும் தாமே அனுபவித்தாரும் தாமே, எல்லாம் தாமே, எல்லாம் அவரேதான் வந்தார், அவரேதான் நின்றார், அவரேதான் நைவளம் ஒன்றாராய ஆரம்பித்தார், அவரேதான் நயங்கள் செய்தார், அவரேதான் இது ஒன்றோ எழிலாளி என்றார் தாமே, அவர் தாமே எல்லாவற்றையும் செய்தவர் அவர் தாமே அப்படின்னு அர்த்தம்.
இப்படியாக மெதுவாக நாயகியிடம் எம்பெருமான் ஒரு நல்ல ஒரு ஆஸ்லேஷம், அது எந்த அளவு ஆஸ்லேஷம் அப்படிங்கிறதை அந்த நாயகனுடைய எண்ணத்திலேயே நாம் விட்டு விட வேண்டும். ஏன்னா நயங்கள் பின்னும் மட்டும் சொல்லிருக்க, பின்னாடி கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன்னு சொல்லிருக்க. எவ்வளவு தூரம் அர்த்தம் எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம், சிலதெல்லாம் சொல்லலாம், சிலதெல்லாம் சொல்ல முடியாது என்கிற ரீதியிலே தோழியும் புரிந்து கொள்கிறாள். அந்த ரீதியிலே நாயகி இருக்கிறாள் அப்படின்ற அர்த்தம். மேற்கொண்டு என்ன ஆச்சு என்பதை நாம் அடுத்த பாட்டிலே பார்க்கலாம். நைவளமொன்றாராயா நம்மை நோக்கா நானினார் போல் இறையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடி கீழ் அணையிப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழை இரண்டும் நான்கு தோளும் எவ்வளவுண்டு எம்பெருமான் கோயில் என்றேற்கு இது ஒன்றோ எழிலாளி என்றார் தாமே. இது ஒன்றோ எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்றேற்கு என்பதற்கு சுவாபதேசத்திலே தாற்பயம். நம்மை அனுபவிப்பதற்காக எம்பெருமான் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் வந்து எழுந்தருளி இருக்கும் பொழுது நாம் அவனை இழக்க முடியாது. ஏன்னா அவன் நம்மை இழக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இத்தனை திவ்ய தேசங்களே வந்து இருக்கான். இத்தனை அவதாரங்கள் பண்ணதும், இத்தனை ரூபங்கள் எடுத்ததும், இத்தனை திவ்ய தேசத்தில் இருப்பதும் நம்ம கிட்ட இது ஒன்றோன்னு எம்பெருமான் சொல்லும்படியாக இங்கே வந்து இருக்கிறான். ஆகையினாலே அவனுடைய போகத்திலே அடங்கி நிற்பது நம்முடைய ஒரு போகம் இருக்க வேணும் என்கிற தாற்பயத்தில் இது இருக்கிறது. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.